கொண்டிருக்கிறோம். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வடசென்னை தொகுதியில் திமுகவின் வேட்பாளர் டாக்டர் கலாநிதி வீராசாமி 3.39 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்ம செய்தியாளர் ராஜ்குமாரன் கேட்கலாம். ராஜ்குமாரன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. வடசென்னை மக்களவை தொகுதியில் தற்போதைய மக்களவை உறுப்பினரான கலாநிதி வீராசாமி மீண்டும் வெற்றி பெற்றிருக்கின்றார். அதிமுக சார்பில் போட்டியிட்டிருந்த ராயபுரம் மனோகர் 1,52,000 வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்த நிலையில் 4 லட்சத்திற்கும் கூடுதலான வாக்குகளை பெற்றிருந்த திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி வெகு எளிதாக வெற்றியை பெற்றிருக்கின்றார். கிட்டத்தட்ட பாஜக சார்பில் போட்டியிட்டிருந்த வழக்கறிஞர் 1,16,000 வாக்குகளை மட்டுமே பால் கனகராஜ் பெற்றிருந்தார். அவர் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றார். இதில் குறிப்பிட வேண்டிய விஷயம், மத்திய சென்னையிலும் தென் சென்னையிலும் பாஜக 2வது இடம் பெற்றுவிட்டது. வட சென்னையில் மட்டும் பாஜக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக 5 லட்சம் வாக்குகளை நெருங்கி சென்றிருந்த கலாநிதி வீராசாமி 4,91,000 வாக்குகளை பெற்றிருந்தார். அதன் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் வாக்குகள் அளவு வித்தியாசத்துடன் அவர் வெகு எளிதாக வெற்றியை பதிவு செய்திருக்கின்றார். சென்னையை பொறுத்தவரை வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை 3 சென்னை தொகுதிகளுமே எப்பொழுதுமே திமுகவிற்கு ஆதரவாகவே, குறிப்பாக மக்களவைத் தேர்தல் நடைபெறும் காலத்தில் திமுகவிற்கு ஆதரவாகவே இருந்திருக்கின்றது. திமுகவினர் குறிப்பிட்டு காட்டுவதை போன்று சென்னை எங்கள் கோட்டை என்பதை போன்று மீண்டும் ஒரு முறை திமுகவினர் தங்களுடைய வெற்றியை அழுத்த நிறுத்தமாக இந்த சென்னை மண்ணில் பதித்திருக்கின்றார்கள். வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை என்று 3 சென்னையிலும் திமுக வெற்றியை தன் வசப்படுத்தி இருக்கின்றது. அதே நேரம் திமுகவிற்கு புதிய போட்டியாளராக சென்னைக்குள் பாஜக உருவாகி வருவதையும் 2 தொகுதிகளிலுடைய வெற்றி நிலவரங்கள் காட்டுகின்றன. 2 தொகுதிகளில் மத்திய சென்னையிலும் தென் சென்னையிலும் பாஜக ஒரு வலிமையான போட்டியாளராக திமுகவிற்கு எதிராக உருவெடுத்து நிற்பதையும் இந்த மக்களவை தேர்தல் படம் பிடித்து காட்டுகின்றது. வட சென்னையினுடைய மக்களவை உறுப்பினர் கலாநிதி வீராசாமி மீண்டும் ஒரு முறை தங்கள் தொகுதியினுடைய மக்களவை உறுப்பினராக வருவதற்கு அந்த தொகுதியினுடைய பெரும்பான்மை மக்கள் ஆதரவு கொடுத்திருக்கின்றார்கள். 4,91,000 வாக்குகளை பெற்று வெற்றியை உறுதி செய்திருக்கின்றார் கலாநிதி வீராசாமி. ராயபுரம் மனோகரன் அதிமுகவினுடைய வேட்பாளர், வலிமையான வேட்பாளர், தேர்தல் பரப்புரையில் தீவிரமாக ஈடுபட்டார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்கள் அங்கு சென்று தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார்கள். வேட்புமனு தாக்கலின் பொழுதே வடசென்னை மக்களவை தொகுதியில் 2 தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் எல்லாம் எழுந்தது. இதன் காரணமாக ஒரு பரபரப்பான மக்களவை தொகுதியாக தமிழகத்தில் உற்றுநோக்கி பார்க்கப்பட்ட வடசென்னை மக்களவை தொகுதியும் கலாநிதி வீராசாமி வெற்றி பெற்று திமுக வசம் சென்றிருக்கின்றது.